நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று 2024 வருடம் ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி, குரோதி வருடம் ஆவணி மாதம் 13ஆம் நாள் வியாழக்கிழமை. இன்றைக்கு என்ன விசேஷம்? ஏகாதசி. யாரை வழிபடலாம்? பெருமாளை வழிபட சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். இன்றைய நாள் யாருக்கு வெற்றி கிடைக்கும் பார்க்கலாம் வாங்க. மேசராசி அன்பர்களே, எழுத்து தொடர்பான துறைகளில் புதிய அனுபவம் உண்டாகும். நெருக்கமானவர்களிடத்தில் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும். மனதளவில் புதுவிதமான கண்ணோட்டம் பிறக்கும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் நீங்கும். ரிஷபராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களின் வழியில் ஆதரவான சூழல் உண்டாகும். வரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். பிற மொழி பேசும் மக்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். பேச்சுக்களில் அனுபவம் வெளிப்படும். மிதுன ராசி அன்பர்களே, பாதியில் நின்ற பணிகளை செய்து முடிப்பீர்கள். வெளியூர் தொடர்பான பயண சிந்தனைகள் அதிகரிக்கும். தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும். அதிகார பதவிகளில் இருப்பவர்கள் கவனத்துடன் இருக்கவும். கடகராசி அன்பர்களே, உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். இடமாற்றம் தொடர்பான எண்ணங்கள் உண்டாகும். தந்தை வழியில் அனுசரித்து செல்லவும். ஆன்மீக செயல்களில் ஆர்வம் உண்டாகும். சிம்ம ராசி அன்பர்களே, சில நாட்களாக இருந்து வந்த சிக்கல்கள் குறையும். கொடுக்கல் வாங்கலில் ஆதாயம் ஏற்படும். தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும். எண்ணிய பணிகளை செய்து முடிப்பீர்கள். கன்னி ராசி அன்பர்களே, வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். உறவினர்களின் வழியில் ஆதாயமான சூழல் ஏற்படும். பணிகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை குறையும். உலக வாழ்க்கை பற்றிய புரிதல் ஏற்படும். துலாம் ராசி அன்பர்களே, பெரியோர்களின் ஆலோசனைகள் புதிய தெளிவை உண்டாகும். திட்டமிட்ட பணிகள் எண்ணிய விதத்தில் நிறைவேறும். புதிய துறை சார்ந்த தேடல் அதிகரிக்கும். தன வரவுகளில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும். விருச்சக ராசி அன்பர்களே, உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கங்கள் உண்டாகும். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்க்கவும். பயனற்ற சிந்தனைகளை குறைத்துக் கொள்ளவும். திடீர் முடிவுகளை தவிர்க்கவும். தனுசு ராசி அன்பர்களே, தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். தவறி போன சில வாய்ப்புகள் கிடைக்கும். பொதுமக்கள் பணியில் ஆதாயம் ஏற்படும். வழக்கு விஷயங்களில் வெற்றி கிடைக்கும். மகர ராசி அன்பர்களே, மனதில் இருந்து வந்து குழப்பம் விலகும். உறவினர்களின் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். கடனை அடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும். கும்பராசி அன்பர்களே, பூர்வீக சொத்துக்கள் மூலம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். கொடுக்கல் வாங்கலில் லாபகரமான சூழல் அமையும். செல்வ சேர்க்கை தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும். மீனராசி அன்பர்களே, எதிர்பார்த்த சில பணிகள் நடைபெறுவதில் தாமதம் உண்டாகும். வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான சிந்தனைகள் ஏற்படும். விவசாய பணிகளில் மேன்மை உண்டாகும். துணைவர் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும்.